அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய கருணையால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதமான திருமறை குர்ஆனுடைய 51வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபுல் முஃமினீன். நபியே நீங்கள் அறிவுரை கூறுங்கள், அந்த அறிவுரையானது ஃபஇன்ன திக்ரா தன்ஃபுல் முஃமினீன், அந்த அறிவுரையானது இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பயனளிக்கும் என்று செய்யலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். அந்த மக்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடிய அறிவுரையானது இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பயனளிக்கும் என்று செய்யலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான். அப்போ ஒரு அறிவுரை மார்க்க அறிவுரை சொல்லப்படும் என்று சொன்னால் அது இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மத்தியில எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அந்த அறிவுரையானது நமக்கு வாழ்க்கையில பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். ஆக இப்படிப்பட்ட தன்மை இன்னைக்கு மூமின்களாக வாழக்கூடிய நாம், பூமியில் இருந்து நம்மை அழைக்கக்கூடிய நாம் சொல்லக்கூடிய அறிவுரை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு பயன் தருகின்றது, அந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை நாம சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர் ஒரு தன்மையாக சொல்லி காட்ட நீங்க அறிவுரை சொல்லுங்க, அந்த அறிவுரையானது மூமின்களுக்கு பயனளிக்கும் நல்லா சொல்லி காட்டான். அப்ப நீங்க நம்ம எவ்வளவோ அறிவுரைகளை கேட்கிறோம், ஒவ்வொரு வாரம் சும்மா பயான்கள்ல மார்க்க அறிவுரை நம்ம கேட்கிறோம், ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அந்த பயான் நிகழ்ச்சிகளை கேட்கிறோம். இன்னைக்கு பயான் கேட்பதற்கு நீ பஞ்சம் கிடையாது. இன்னைக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப சுலபமாக இருக்கின்றது. நீ வாரந்தோறும் மர்கஸில் நடத்தக்கூடிய பயானாக இருக்கட்டும் அல்லது தெருக்கள் நடத்தக்கூடிய மார்க்க விளக்க பொதுக்கூட்டங்களை போய் கலந்து கொள்றோம், லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தக்கூடிய மாநாடுகளில் போய் கலந்து கொள்றோம்.
பெண்களுக்கு தனியான பயான் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது, இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பயான் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றது. சமூகத்தில் பெருகிக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் இன்னைக்கு போட்டுக்கொண்டு மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். அப்படி எவ்வளவோ பயான் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றோம், மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்றோம். மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் நன்மை இருக்குது, அறிந்து கொள்ள ஆர்வப்பட்டு அதற்கெல்லாம் நன்மை தருவான். ஆனால் எவ்வளவு விஷயங்களை வாழ்க்கையில செவிய இருக்கிறோம், அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு பயான் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள எவ்வளவு விஷயங்களை மார்க்கத்துல நம்ம கற்றுக்கொள்கின்றோம், கற்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துகின்றோமா, அதை நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுகின்றோமா என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பலதான் அல்லாஹ் சொல்லி காட்டினான், நபியே நீங்கள் மூமின்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. அந்த அறிவுரையானது மூமின்களுக்கு பயன் அளிக்கும் என்ன செய்யலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். மற்றொரு ஆயத்துல இறை நம்பிக்கையாளருடைய தன்மை எப்படிப்பட்டது, இன்னமல் மூமினு அல்லதீன இதா ذكرல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்துல நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கி போக செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். யாருடைய தன்மை, இறை நம்பிக்கையாளர் யார் சொன்னா, அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்தில் நினைவு கூறப்பட்டால் அவர்கள் உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கி போயிடும். ஐயா துளிய தலையும் ஆயாத்துகு சாதத்துக்கும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் என்ன செய்வாங்க, அவர்களுடைய நம்பிக்கை ஈமானை அது மேலும் அதிகரிக்கும் என்று செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இத்தகைய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு எளிய வழிமுறை இருக்குது. நீங்க ஒரு போனை எடுத்துக்கணும்னு சொன்னா, இந்த போன்ல திருமறை குர்ஆன் முழுவதுமாக நாம நீங்க போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறோமா இல்லையா, திருக்குர்ஆன் தமிழாக்கம் இருக்குது, போன்ல வச்சு கொள்ளலாம். எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள் புகாரியாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் அவருடைய தமிழாக்கங்களை நீங்க போன்ல நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மார்க்கத்துல என்ன தலைப்புகளோட யாரு எந்த அறிஞருடைய பயான் கேட்கணும் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி கேட்க முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் இலகுவாக்கி வைத்திருக்கிறான். நாம தெரிந்து கொள்ற கேட்கிறோம், ஆனா கேட்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தணும் என்பதை தான் நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான், மூமின் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால் அவருடைய இறை நம்பிக்கையால் மேலும் அதிகரிக்கும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போக என்ன செய்யலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இத்தகைய தன்மை பயான்களை கேட்கக்கூடிய நமக்கு இப்படி ஒரு தன்மை இருக்குதா, கேட்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நபி தோழர்களை பற்றி நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழருக்கு மத்தியில அவருடைய வாழ்க்கையை புரட்டிப்பட்டது என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த அறிவுரை அவர் ஓதி காட்டிய திருக்குர்ஆனுடைய வசனங்கள். நபி தோழர் வாழ்க்கையை கேள்விப்படுறோம் இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க போதனைகளை சொல்வதற்கு முன்னாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலகட்டம், அறியாமையுடைய உச்சகட்டத்தில் இருந்தார்கள். அவருடைய வணக்க வழிபாடுகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது எப்படி சொல்லி காட்டுறான், அவருடைய வணக்க வழிபாடு நிறுத்தி நிர்வாணமான முறையில காபாவை வலம் வருவார்கள், ஆடைகள் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அறியாமை காலகட்டத்துல வாழ்ந்த தோழர்கள் அவருடைய வணக்க முறை எப்படி இருந்துச்சு, கை கட்டுவாங்க, விசிலடிப்பார்கள், அப்படித்தானே இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. விபச்சாரத்துல மூழ்கி கிடந்தார்கள், திருமணம் கிடையாது விபச்சாரம், மதுவுல மூழ்கி கிடந்தாங்க. இப்படிப்பட்ட நபித்தோழருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இது திருமறை குர்ஆனுடைய வசனங்கள். இதன் மூலமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தாங்க. அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடந்த அந்த விதம் அவருடைய வாழ்க்கை அப்படியே புடம் போட்ட கந்தைகளாக மாற்றியது. இந்த அளவு கூட இன்றைக்கு வாழக்கூடியவர் கூட அந்த நபித்தோழருடைய வாழ்க்கையை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறிச்சு சொன்ன இதன் காரணமாக எதை செவியேற்றார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள், அதை வாழ்க்கையை கடைபிடித்தாங்க. அந்த தன்மை நமக்கு இருக்குதா? நம்ம நபித்தோழருடைய வாழ்க்கையில பார்க்கிற எத்தனையோ சம்பவங்களை எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் கட்டுப்பட்டு நடந்தாங்க என்பதற்கு ஏராளமான செய்திகள். உதாரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம பார்க்கலாம், அவங்க எந்த அளவுக்கு குர்ஆன் வசனங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா நமக்கெல்லாம் தெரிந்து செய்த அன்னை ஆயிஷா அவர்களுடைய அந்த கற்பின் மீது அவதூறு கற்பிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நாம தெரிந்து வச்சிருக்கிறோம்.
ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஆயிஷா அவர்கள் பல்லக்கில் இருந்ததாக நினைத்து கொண்டு என்ன செய்வாங்க, அந்த பல்லக்கை சுமக்கக்கூடியவர்கள் தூக்கி சென்று விடுவார்கள். ஆயிஷா அவர்கள் தன்னுடைய சுய தேவை நிறைவேற்றி வரும்போது மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, படையை கலைந்து போயிருப்போம். அப்போ ஒரே ஒரு நபித்தோட என்ன செய்வாங்க, அவர்களை தன்னுடைய குதிரையில் அழைத்து வந்து கூட்டத்தோடு சேர்ப்பாங்க. அப்ப இது குறித்து முனாஃபிக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அவதூறு ஆயிஷா அவர்களுடைய அந்த கற்பின் மீது வரப்போவார்கள். அல்லாஹ் என்ன செய்வான், திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக ஆயிஷா அவர்களை தூய்மைப்படுத்துவான். இதை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த அவதூறு பரப்பியவர்கள ஒரு முக்கியமான நபித்தோழர் யாருன்னு சொன்னா மிஸ்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அந்த மிஸ்தக் யாருன்னு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவியை பெறக்கூடியவராக இருந்தாங்க. அபூபக்கர் அவர்கள் மிஸ்தக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தாங்க. அவருடைய பொருளாதாரத்துல உணவு தேவையில்லை, இப்படி பலவிதமான உதவிகளை இதற்கு முன்னமே என்ன செய்யறாங்க, மிஸ்தக் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. இதை என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன் மீது, அபூபக்கருடைய மகன் தானே ஆயிஷா, அப்ப தன்னுடைய மகனுடைய அந்த கற்பின் மீது அவதூறு பரப்பியவர்கள் மிஸ்தக்கு முக்கிய பங்கு இருக்கு என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்த உடனே அபூபக்கர் சொல்றாங்க கோபத்துல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த மிஸ்தக்கு வாழ்க்கையில எந்த உதவியுமே செய்ய மாட்டேன். அவருடைய கோபத்துல நியாயம் இருக்குதா இல்லையா? யாராவது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தினாலும் பொறுத்து கொள்ளலாம். தன்னுடைய மகனுடைய கற்பின் மீது அவதூறு கற்பித்தா யாரால பொறுத்துக் கொள்ள முடியுமா? தன்னிடத்த உதவி பெறக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டான்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் மிஸ்தகுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொந்தளிச்ச உடனே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். எப்படி உங்களுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்த மக்களுக்கும் உதவ மாட்டோம் என்று உங்களில் செல்வம் படைத்தவர்கள், வசதி உடையவர்களாக இருந்தாங்க. வசதி உடையவர்கள் அல்லாஹ்வின் மீது நீங்க சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஏழைகளுக்கு உதவ மாட்டேன், ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவ மாட்டேன், உறவினருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று யாரும் உங்கள் வசதி படைத்தோர் சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களை மன்னித்து அலட்சியம் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? அல்லாஹ் பிப்புன அல் யஃபிருல்லாஹுக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? நீங்க எத்தனையோ பாவத்தை செய்வீங்க, பாவத்தை செய்து நாம என்ன நினைப்போம், உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிச்சிடுவான், நம்ம எவ்வளவு பெரிய பாவம், நமக்கு நம்பிக்கை இருக்க கொடுத்துல நாம எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அதான் அல்லாஹ் அப்படி கேட்கிறாப்பா, நீங்க பாவத்தை, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? அதே மாதிரி அவன் பாவத்தை மன்னிச்சு அழைச்சிட்டு போ என்று இந்த வசனம் இறங்கின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே நிலை குலைந்து போயிட்டாங்க. அபூபக்கர் சத்தியத்தை நீ உதவ மாட்டேன், மிஸ்தகுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு எந்த அபூபக்கர் சத்தியம் செய்தார்களோ, இந்த வசனம் இறங்கின உடனே தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டு செய்தாங்க, இனிமேல் நான் மிஸ்தகுக்கு பழையபடி உதவி செய்வேன். தன்னுடைய மகளின் மீது கற்பின் மீது அவதூறு சொன்னவர்களாக இருந்தாலும், அவருடைய கோபத்துல நியாயம் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய வசனம், உனக்கு வசதி, உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறேன், வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன், வசதி வாய்ப்பை பெற்ற நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லாத. மன்னிச்சு தவறு செய்யக்கூடிய மக்களை மன்னிச்சு அலட்சியம் செய்யி, உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க விரும்ப மாட்டியா? அல்லாஹ் கேட்ட அந்த வசனம் அவருடைய உள்ளத்துல நம்பூரமாக பாயுது. நம்ம பாவத்தை நம்ம அல்லாஹ் மன்னிக்க நினைக்க மாட்டாமா? அவர் பாவத்தை அலட்சியம் செஞ்சிருவோம் என்று அவருடைய பாவத்தை அலட்சியம் செய்து என்ன செய்தாங்க, மறுபடியும் மிஸ்தகுக்கு உதவி செய்த அந்த காட்சியில செய்திகளை நம்ம பார்க்கணும். எப்படி குர்ஆனுடைய ஒரு வசனம் தான் எவ்வளவு பெரிய கோபமாக இருந்தாலும், அந்த கோபத்துல நியாயம் இருந்தாலும் என்ன செய்தாங்க, அந்த வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்ததை நம்ம இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவே மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க மதீனால அவர்களுக்கு ஏராளமான பேரிச்சம் தோட்டங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அவருடைய தோட்டத்திலே மஸ்ஜிதுன் நபவிக்கு ஏற்றால அவருக்கு பைருஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப குளிர்ச்சியானது, அதனுடைய தண்ணீர் சுவையானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்வாங்க, ஓய்வு நேரங்கள் அந்த பைருஹா தோட்டத்தில் போய் அமர்ந்து அதனுடைய தண்ணீரை என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பருகுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தோட்டம்.
அந்த தோட்டம் தான் அபூதல்ஹா அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை மிக விருப்பமான சொத்து. ரொம்ப அந்த தோட்டத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல அல்லாஹ் திருக்குறான்ல வசனத்தை இருக்கான். என்ன வசனம்? தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் விரும்புவதிலிருந்து செலவிடாத வரைக்கும் நீங்க நன்மை அடைந்து கொள்ளவே மாட்டீங்க. உங்களுடைய தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நீங்க எந்த பொருளை அதிகமாக விரும்புகிறீர்களோ, எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அவற்றிலிருந்து நீங்கள் செலவிடாத வரைக்கும் நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளவே முடியாது என்கிற ஒரு குர்ஆன் வசனம் இறங்கின உடனே ஓடி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாரே அபூதல்ஹா அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இப்படி ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறானா, நீங்கள் விரும்புவதிலிருந்து செலவிடாத வரைக்கும் நீங்க நன்மை அடைந்து கொள்ளவே முடியாது என்கிற வசனத்தை அல்லாஹ் அறிவிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு மிக விருப்பமான சொத்து, நான் விரும்பக்கூடிய இந்த தோட்டம், அந்த பைர்கா என்று சொல்லக்கூடிய இந்த தோட்டத்தை தான் நான் விரும்புறேன். இது அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்றேன். சொல்றாங்க, உங்களுடைய உறவினருக்கு தர்மம் செய்யுங்க. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை குர்ஆன்ல இறக்கி இருக்கிறான், எனக்கு இந்த சொத்துல தான் அதிகமாக விருப்பம் இருக்கின்றது, நான் இந்த சொத்தை அல்லாஹ்வுக்காக இதை நான் தர்மம் செய்யறேன், இதற்கான கூலியை அல்லாஹ் எனக்கு மறுமையில தரட்டும் சொல்லி தனக்கு விருப்பமான தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யறாங்க. அவருடைய உள்ளத்துல இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது ஒரு குர்ஆன் வசனம் கேட்ட உடனே நடைமுறைப்படுத்துறாங்க. இப்படிதான் நபித்தோழருடைய வாழ்க்கையில பார்க்க இந்த அளவுக்கு குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களா இருந்தாங்க. இது பணக்கார நபித்தோழர், ஏழையில போகிற அவங்க என்ன குறைந்தவங்களா தர்மம் செய்யறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொல்லி காட்டுறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்திலே மிகச் சிறந்த காரியம் இது. துத்துரிக்குனு தஆ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறது இஸ்லாத்திலே மிகச் சிறந்த காரியம். நபித்தோழருக்கு ஆர்வம், கொடுப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. அபூதல்ஹா பெரிய செல்வம் தானே, அவருக்கு தோட்டங்கள் நிறைய இருந்துச்சு, ஒரு தோட்டத்தை அல்ல விரும்பக்கூடிய தோட்டத்தை கொடுத்தாரு. இவங்க ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க, இஸ்லாத்துல வசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது மிகச்சிறந்த காரியமா, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே கடை வீதிக்கு போகின்றார்கள், சுமை தூக்குகின்றார்கள். சுமை தூக்கி கிடைத்த வருவாயில உணவு வாங்கி மற்றவர்கள் கொடுக்கின்றார்கள். பாருங்க, கொடுப்பதற்கு கணக்கே எதுவும் இல்லை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, சஹாபாக்களுடைய அந்த தன்மை, அவருடைய ஈமானுடைய தரத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. நீங்கள் உகது மலையளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி, என் சஹாபாக்கள் கொடுத்த ஒரு கை பேரிச்சம்பழத்துக்கு உங்களுடைய தர்மம் ஈடாகாது. இது உகது மலையளவு நீங்க தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் சரி, நபி தோழர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் கொடுத்த ஒரு கை பேரிச்சம்பழம் தங்களுக்கு ஒண்ணு இருக்காதுங்க. குர்ஆன்ல அல்-ஃபஸ்லுடைய அத்தியாயத்துல 9வது வசனத்துல ஒரு தம்பதியை பற்றி பாராட்டி சொல்லி காட்டானே, தமக்கே தேவை இருந்த போது மற்றவர்களுக்கு உதவ முன் வந்தார்கள் என்று ஒரு ஏழை தம்பதிகளுடைய அந்த தர்மத்தை பார்த்து அல்லாஹ் சிலாயின்னு சொல்றானே. இந்த அளவுக்கு நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில தான் எந்த விஷயங்களை கேள்விப்படுகிறார்களோ அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாம இன்னைக்கு எத்தனையோ வசனங்களை கேள்விப்படுறோம், பயான்ல எவ்வளவு விஷயங்களை செய்ய இருக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்துறோமா? தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி கேட்கிறோம், சுபூத் தொழலன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி, அல்லாஹ் எந்தளவுக்கு கண்டிப்பான், சுபூத்துல் நன்மைகள் என்ன, இதையெல்லாம் நமக்கு அறிவுரையாக சொல்லப்படுகின்றது. அந்த அறிவுரையை கேட்டு விட்டு அடுத்த நாள் மறுக்கப்பட்டு இந்த அறிவுரை கேட்கக்கூடிய அந்த விஷயம் நம்முடைய உள்ளத்துல எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தல, எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தல. எத்தனை விஷயங்களை செவியேற்கக்கூடிய விஷயத்தை கட்டுப்பட்டு நம்ம நடந்துட்டோமா? அல்லாஹ் சொல்லி காட்டான அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் வஜினத்து குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்கி போகும். நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்கல. நாம ஒரு தப்பு செய்ய போறோம், நமக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் போறோம், வட்டி வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டா, பொருளாதாரத்துல கஷ்டம், உதவத்துக்கு யாரும் இல்ல, சரி கொஞ்சம் வட்டி வாங்கி கொள்ளுவோங்க அப்படிங்கிற நிலைமைக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு சொன்னாரு, பண்ணாதப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல வட்டியை பத்தி எவ்வளவு பெரிய பாவம் சொல்லிட்டாங்க, வாங்காத இஸ்லாமோட டியூ கட்டி எதுவும் வாங்காத, அதெல்லாம் வட்டி இஸ்லாத்துல பாவம், அல்லாஹ்வுடைய தூதரத்துல போர் பிரகடனம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாவம், இஸ்லாமோட வண்டி எடுக்காதீங்கப்பா என்று சொன்னா, அட போங்க பாய், நம்மகிட்ட வசனங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்க, இதெல்லாம் செய்யாம இந்த காலத்துல வாழ முடியாது பாய், வட்டி தான் வாங்க வாழ முடியுமா, டியூ கட்டாம ஒரு வண்டி எடுக்க முடியுமா,
இதெல்லாம் நீங்க சாத்தியம் இல்ல. நாம என்ன செய்வோம், குர்ஆன் வசனங்களை புறக்கணித்து நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். நம்மளுடைய தன்மை எப்படி இருக்கு, நபி தோழர்கள் எப்படி இருந்தாங்க, கட்டுப்பட்டு நடந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு அவர் பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பனு தமீம் என்கிற குலத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய கூட்டத்துக்கு ஒரு தலைவரை நீங்க நியமிங்க, எனக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பனு தமீம் என்கிற குலத்தை சேர்ந்தவர் வருகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அப்போ பக்கத்துல யார் இருக்காங்க, நபித்தோழர்கள் இருக்காங்க. அபூபக்கர் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்குது. அப்ப அபூபக்கர் என்ன செய்யறாரு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கூட்டத்துக்கு இவரை நீங்க ஒரு மனிதரை சுட்டி காட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கூட்டத்துக்கு இவரை நீங்க தலைவராக சொல்லுங்க, பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு மனிதரை நோக்கி அபூபக்கர் பரிந்துரை செய்யறாங்க. அப்ப அவர் பரிந்துரை செய்யும்போது பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. உமர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வேற ஒரு மனிதரை சுட்டி காட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் கூட்டத்துக்கு தலைவராக கொடுங்க, ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு உமர் ஒரு கருத்து சொல்றாரு. உடனே சொன்னாங்க அபூபக்கர் இல்ல, உமரை நோக்கி சொல்றாங்க, நான் எதை சொன்னாலும் எதையாவது மாற்றமா சொல்லணும். உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, எதை சொன்னாலும் எதையாவது மாற்றமா நீங்க சொல்லுவீங்களா? என்ன செய்யறாங்க, அபூபக்கர் உமரை நோக்கி பேசிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் அப்படி கிடையாது, உங்களுக்கு மாற்றமாக பேச வேண்டிய தேவை எனக்கு இல்லை, என்னுடைய கருத்து நான் சொன்னேன். ரெண்டு பேருக்கும் மத்தியில வார்த்தைகள் யார் முன்னாடி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையிலே ரெண்டு பேருக்கும் வார்த்தைகள் முட்டுது. அவருடைய குரல் அப்படியே உயருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தி நபியீ, ஈமான் கொண்ட மக்களே, இந்த நபிக்கு முன்னாடி உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள். நம்ம ரசூலுல்லாஹ் முன்னாடி குரலை உயர்த்திட்டு அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இறக்கிட்டான். இந்த நபிக்கு முன்னாடி உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி பேசுவீங்களா? மத்தவங்க முன்னாடி எப்படி சத்தம் போட்டு பேசுவீங்களோ அதே போல தூதர் முன்னாடி பேசுவீங்களா என்று அல்லாஹ் கண்டித்து வசனம் இறக்கின உடனே அந்த வசனத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்கன்னு சொன்னா, அந்த வசனத்திற்கு பிறகு, அந்த வசனம் இறங்கின பிறகு வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில அவங்கள்ட்ட சத்தமாக பேசவே மாட்டாங்க, ரொம்ப குரலை தாழ்த்தி பேசுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உமரை என்ன சொன்னீங்க, திரும்ப ஒரு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க சத்தம் குறைவாக பேசுறது ரசூலுல்லாஹ் காதுல விடாது. உமரை என்ன சொன்னீங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க என்று கூப்பிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி குரலை ரொம்ப தாழ்த்தி பேசக்கூடியவராக உமர் ரலியல்லாஹு இருந்தார். அந்த அளவுக்கு அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு எப்படி நபித்தோழர் ரசூலுல்லாஹ் உமர் மட்டும் கிடையாது, அபூபக்கர் மட்டும் கிடையாது, எல்லா நபித்தோழரும் இந்த வசனம் இறங்கின உடனே சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை ரசூலுல்லாஹ்வுடைய சபையில பார்க்கவே முடியல. ரசூலுல்லாஹ் சபையில வந்து எப்போதுமே சாபித் பின் கைஸ் இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, சாபித் பின் கைஸ் சில நாளா காணவே இல்லை. உடனே கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னப்பா யாருக்கு கேட்கறாங்க, சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கறாங்க, என்னப்பா சாபித் பின் கைஸ காணவே இல்லையே, எங்க போனாரு, அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, வீட்டுல போய் பார்த்துட்டு வாங்க. எந்த அளவுக்கு நபி தோழர்களுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அக்கறையா இருந்த பாருங்க. ஒரு நபி தோழரை காணல சொன்ன உடனே வீட்டுக்கு அனுப்புறாங்க, போய் பார்த்துட்டு வாங்க, வீட்டுல இது உடம்பு சரியில்லாம இருக்காரா பார்த்துட்டு வாங்க. அப்ப முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல போய் பார்க்க போறாங்க. பார்க்க போனா தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு கை அழுத்து கொண்டு இருக்கிறாங்க, வீட்டுல உட்கார்ந்து அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி உங்களை காணலன்னு கேட்டு வர சொன்னாங்கப்பா, எதனால நீங்க சபைக்கு வரல இது கேட்கணும். அவங்க அழுகுட்டாரு. எதற்காக? அவர் சொல்றாரு, இந்த மாதிரி திருமறை குர்ஆன் ஒரு வசனம் இறங்கி, இந்த நபிக்கு முன்னாடி உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் என்ற ஒரு வசனம் குர்ஆன்ல இறங்கி இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சபையில என்னுடைய குரல் தான் உயர்வா இருக்கும். குரல் உயர்வா சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் சண்டை போடுற மாதிரி கிடையாது. அவருடைய குரல் ஒரு தனித்த குரலில் எல்லாருடைய குரலும் கடிந்து இருக்கும். அதுக்கே அவர் பயந்து என்ன செய்றாரு, என்னுடைய குரல் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உயர்வாக இருக்கும். நான் நரகவாசி, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாறு செஞ்சுட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில என்னுடைய குரலை உயர்த்தி பேசிட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருவதற்கு பயந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து மகாநீர் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகாநீர் அப்படி கிடையாது, அவர் அழைச்சிட்டு வாங்க, நீங்க அவர் சொர்க்கவாசி அவரு. ரசூலுல்லாஹ் நச்சீதி சொல்றாங்க,
அவர் என்ன செய்ய, அவர் என்னுடைய சபையில எந்த விதத்துல குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க. அவர் சொர்க்கவாசி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, நற்செய்தியை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அனுப்புனாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு இந்த நபி தோழருடைய வாழ்க்கையில திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகள் எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது, எந்த அளவுக்கு அந்த வசனங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை ஏராளமான சம்பவங்கள் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். நம்மளிடத்திலும் நீங்க அதே குர்ஆன் அதே ஹதீஸ்கள் நம்மிடத்திலும் இருக்குது. நாமும் ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவுரைகளை கேட்கிறோம், குர்ஆன் எடுத்து அறிவுரைகளை படிக்கிறோம், நபி தோழர் வாழ்க்கையை பார்க்கிறோம். அதுல இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்ன? இந்த குர்ஆன் வசனம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துதா? நம்முடைய கொடுக்கல் வாங்கல சரிப்படுத்துதா? நம்முடைய பேச்சு வழக்குல அது தூய்மைப்படுத்துகின்றதா? சிந்திச்சு பாருங்க. நம்முடைய பார்வையில இந்த அறிவுரைகள் தாழ்த்த வைக்கின்றதா? நம்முடைய நாவுகளை அது பேட வைக்கின்றதா? நம்ம அண்டை வீட்டாரோட எவ்வாறு பழகிறோம்? நம்முடைய உறவுகளை எந்த அளவுக்கு பேணி நடக்கின்றோம்? அப்ப இந்த அறிவுரைகள் நமக்கு பயனளிக்குதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான், நபியே மூமின்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க. அந்த அறிவுரையானது மூமின்களுக்கு பயனளிக்கும் செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த அறிவுரைகள் நம்மளுக்கு பயனளிக்கின்றதா என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து எந்த விஷயங்களை வாழ்க்கையில செவி இருக்கின்றமோ அதை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியக்கூடிய முதலாவது நிலை. திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அது தாக்கத்தை ஏற்படுத்தி, நபி தோழர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது என்பது எல்லாம் சில சம்பவங்கள் வாயிலாக பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வசனங்களை செவியேற்ற பிறகும் அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 18வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலம் அறிவுரை கூறப்பட்டு அதை புறக்கணித்து தான் செய்த வெளியே மறந்தவனை விட அநீதி இழைத்தவன் யார்? அல்லாஹ்வுடைய வசனங்களை செவியேற்ற பிறகும் கூட அதை நடைமுறைப்படுத்தாம அதை புறக்கணித்து தாம் செய்த வினையை, தாம் செய்த பாவத்தை எல்லாம் மறந்து இந்த உலகத்துல வாழ்றான இவனை விட அநீதி இழைத்தவன், அநியாயக்காரன் யாருன்னு செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப நம்ம செவியேற்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூட அதை நம்ம அலட்டி கொள்ளாம அதை நம்ம வாழ்க்கையில புறக்கணிச்சோன்னு சொன்ன நம்மை விட மிகப்பெரிய பாவி, நம்மை விட அநியாயக்காரன் யார் என்று செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நம்ம எத்தனையோ விஷயங்களை செவியேற்க நடைமுறைப்படுத்தல, ஆனா நம்ம வாழ்க்கையில் நல்லதானே இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய அதே அத்தியாயத்தை சொல்லி காட்டுறான். ரப்புக்கல் கஃபூருன் ரஹ்மதி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவர்கள் செய்ததற்காக அல்லாஹ் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் அவர்கள் வேதனை அல்லாஹ் வரைந்து வழங்கியிருப்பான். எத்தனை விஷயங்களை செவியை நடைமுறைப்படுத்தாம தான் இருக்கிறோம், ஆனா நல்லதான் நம்ம நினைக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அல்ல பொருளாதாரத்தை தரேன், நல்ல வசதியான வீட்டை கொடுத்துருக்கிறான், ஏசி கொடுத்துருக்கிறான், நல்ல தூக்கி இருந்தா அது சுகுத்து வைக்க போக மாட்டோம், ஒண்ணுமே நடக்கலையே, நல்லதான் இருக்கும் நினைக்கிறோம். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டேன், அவர்கள் செய்ததற்காக அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை வழங்குவதாக இருந்தால், வேதனை அல்லாஹ் முற்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹ் விரைந்து வழங்கியிருப்பான். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டான், அவர்களுக்கு ஒரு நேரம் இருக்குது. நம்ம கண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு நேரம் இருக்குது, நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் தப்பி ஓடக்கூடிய இடத்தை அவர்கள் அடைய மாட்டார்கள், தப்பக்கூடிய வழியே கிடையாது. ஏன் அல்லாஹ் நம்மளை விட்டு வச்சிருக்கா, எவ்வளவு அறிவுரையை கேட்டு நம்ம நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற போதும் கூட எந்த ஒரு வேதனையும் நாம் அனுபவிக்காம எவ்வளவு எதிர்ப்பு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நினைத்தால் தண்டனையை விரைந்து வழங்கியிருப்பான். ஆனாலும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், ஒரு நேரத்திற்காக அல்லாஹ் அதை நிறுத்தி வச்சிருக்கிறான். அதற்காக நம்ம நேரம் வழங்கியிருக்கிறான். நாம் அதில் படிப்பது எச்சரிக்கையிலிருந்து படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக் கொள்ளணும், நன்மையை நோக்கி நம்ம திரும்பணும், அல்லாஹ்வை நோக்கி நம்ம திரும்பணும், மறுமை வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்பதற்காக அல்லாஹ் செஞ்சிருக்கிறார். நமக்கு அவகாசமும் கொடுத்திருக்கிறான். அதனால அல்லாஹ் செய்யற எந்த ஒரு தவறுக்குமே தண்டனை வழங்கல. எதற்காக? நாம் திரும்புவதற்காக அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறான். நம்முடைய அந்த தண்டனை நம்முடைய காலத்தை அல்லாஹ் குறிப்பிடுத்தி வச்சிருக்கிறான். நாம அதற்குள்ள திருந்தலன்னு சொன்னா அந்த நேரம் வரும்போது அவன் தப்பி ஓடக்கூடிய இடத்துல வந்து கொள்ள மாட்டான்.
இந்த பொருளாதாரம் காப்பாற்ற, எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரம் உடையவனாக இருந்தாலும் சரி, அவன் தப்பக்கூடிய இடத்தை அவன் அறிய மாட்டான்னு செய்யறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எச்சரிக்கை செய்யறான். அந்த எச்சரிக்கையை வைத்து வாழ்க்கையை எவற்றை செய்திருக்கோமோ அவற்றை நடைமுறைப்படுத்தும் நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கியிருக்கிறார் என்று என்னுடைய திருமாவை நிறைவு செய்து அஸ்ஸலாமு அலைக்கும்.